குடியரசுக் கட்சி இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் எல்லா சட்டமன்றத்திலையும் அங்கம் வகித்த ஒரு கட்சி. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் தனித்து போட்டியிட்டு 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த கட்சி. பல மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது. கூட்டணி கட்சி மந்திரி சபையிலையும் அங்கம் வகித்த கட்சி. அதன் பிறகு வந்த தலைமைகள் மற்ற ஆர்எஸ்எஸ் போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சி, அதை தொடர்ந்து போதுமான ஆளுமை மிக்க தலைமைகள் இல்லாததுனால இன்றைக்கி போயிருக்கு. இதை மீண்டும் புத்துயிர் பெறுகின்ற வகையில் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய இரத்த வாரிசாக இருக்கிற அவருடைய பேரர் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான வேலைகளை உத்வேகத்தோடு இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா தனித்து களம் காணுகிற அளவிற்கு இன்றைக்கி வலுவாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 14.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணியை எதிர்த்து தனிப்படை ஒரு தலைமையில் இன்றைக்கி ஒரு பெரிய செல்வாக்குள்ள கட்சியாக இன்றைக்கி மாறுகிறது. சமீபத்தில் கூட உள்ளாட்சி தேர்தல்களில் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மாநகராட்சி நகராட்சி தேர்தல்களில் கிராம பஞ்சாயத்து தேர்தல்களில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நகராட்சி தலைவர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 72 நகராட்சிகளில் அங்கம் வகித்திருக்கிறார்கள். மாநகராட்சிகள் அக்கோலா மாநகராட்சி போன்ற மும்பையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் அவுரங்காபாத் போன்ற மிகப்பெரிய சிட்டிகளெல்லாம் ஒரு செல்வாக்குள்ள கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்குது. அதுக்கு முழுக்க பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை, அந்த கொள்கை மாறாமல் இம்மியளவும் அதற்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாத வகையில் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு வழியை இன்றைக்கி அவருடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். விரைவில் தமிழகத்திலும் அப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குவதற்கான அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும்